அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நபி வழி மருத்துவம். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 35% நபர்களுக்கு இந்த கல்லடைப்பு பிரச்சனை இருக்கு. இன்றைக்கு நான் சொல்ல போகிறது நபி வழி மருத்துவத்திலிருந்து இந்த கல்லடைப்பை எப்படி வெளியேற்றலாம் அப்படிங்கிறத பற்றி தான். ரொம்ப இலகுவான ஒரு டிப்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கல்லடைப்பு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதற்காக நிறைய வழிகளை தாங்கிக்க வேண்டியது இருக்குது. இதற்காக நிறைய மருத்துவ செலவு அதிகமாகுது. ஆனால் ரசூல்லா நமக்கு ரொம்ப எளிமையான முறையில் ஒரு வழியை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு பழம் தான். இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலே எவ்வளவு பெரிய அளவு கல்லாக இருந்தாலும், வலி வேதனைகளை தரக்கூடிய ஒரு கல்லாக இருந்தாலும் அதை கரைச்சி வெளியேற்றுமா. ஒரு முறை ரசூல்லா கிட்ட அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு கூட நிறைய இந்த பழத்தை கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து ரசூல்லா மக்கள்கிட்ட சொன்னாங்களாம், இதிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பழத்தை சாப்பிட்ருக்காங்க. காரணம் கேட்டபோது சொன்னாங்களாம், இது சொர்க்கத்தின் பல வகைகளில் இதுவும் ஒரு பழம். இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க, இது உங்களோட அனைத்து நோயையும் முறியடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சொன்னது என்ன அப்படின்னா, மூல நோயை இது தீர்க்குது, உங்களோட ஊழச்சதையை இது குறைக்குது. அது மட்டும் இல்லை, கல்லீரல் மண்ணீரல்ல இருக்கக்கூடிய அடைப்புகளை இது நீக்குது. அதோட சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களை இது உடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பழம் அப்படின்னா, அதுதான் அத்திப்பழம். இந்த அத்திப்பழத்தை பற்றி நிறைய ஹதீஸ்களில் காணப்படுது. ரசூல்லா சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போ ரசூல்லா சொல்லியிருக்காங்க, இது நிறைய நோய்களை முறியடிக்குது. முக்கியமாக வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய குடல் சம்பந்தப்பட்ட அடைப்புகள், கற்களுக்கு இது உகந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம எந்த அளவு இதில் கவனம் செலுத்தி இதை நம்ம சாப்பிடக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இன்றைக்கு எவ்வளவோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இந்த கற்களை எல்லாம் நம்ம வெளியேற்றுறோம், உடல் கழிவுகளை வெளியேற்றுறோம். ஆனால் ரசூல்லா ரொம்ப எளிமையான முறையில் ஒரு பழத்தை சாப்பிடுங்க, அதிலிருந்து உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு மருந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அத்திப்பழம் கிடைச்சது அப்படின்னா தினமும் 2 பழம் சாப்பிட்டுட்டு வாங்க. அதுவும் எப்படின்னா 2 பாதாம் பருப்போடு சேர்த்து இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நாள்பட உங்களுக்கு அந்த கற்கள் எல்லாம் கரைஞ்சு வெளியே வந்துருமா. அது மட்டுமல்ல, உங்களுக்கு வயிற்றுல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் இது சுத்தப்படுத்துது. ஏன்னா ரசுல்லா ஒரு விஷயத்த நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் நிறைய பலன்கள் நமக்கு இருக்கும். இது ஒரு நோய்க்கு மட்டுமல்ல, பல நோய்களுக்கு அருமருந்து தரக்கூடியது தான் இந்த அத்திப்பழம். எனவே இந்த அத்திப்பழத்தை கல் சம்பந்தப்பட்டவங்க சாப்பிடுங்க, மூல நோய் இருக்கிறவங்க சாப்பிடுங்க. வயிற்றுப்பகுதியில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, உடல் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது ஒரு அருமருந்து. கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நபிவழி மருத்துவத்தில் உங்களுக்கு எந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு குறிப்புகள் தெரியணும் அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.